வணக்க நண்பர்களே. ஆனந்த விகடன் இதழில் மேகங்களின் குரல் என்ற ஒரு தொடரை எழுதத் தொடங்கி இருக்கிறேன். நான் ஆனந்த விகடனில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதும் தொடர் இது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அதில் சங்க சித்திரங்கள் என்ற ஒரு தொடரை எழுதினேன். சங்க சித்திரங்களை முதலில் நான் மலையாளத்திலே மாத்தியமம் என்ற இதழிலைத்தான் எழுதினேன். அப்போது எனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்பட்டது. மலையாள இதழ்கள் அவர்களே என்னை அழைத்து தொடர் எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு பொருளியல் உதவி செய்வதன் பொருட்டு மலையாள மனோரமா, மாத்தியமம் 2 இதழ்களுமே என்னை பொருளியல் ரீதியாக ஆதரிக்கும் பொருட்டு தொடர் எழுத சொன்னார்கள். 2 நான் தொடர்களை எழுதினேன். மாத்தியம இதழில் எழுதின தொடர் தான் சங்க சித்திரங்கள். அதன் பிறகு அதன் சில அத்தியாயங்களை ஆங்கிலத்திலே நானே மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலே ஏதோ ஒரு 2 இதழ்கள் வெளிவந்தது. அவற்றை தமிழில் எழுதலாமே என்ற எண்ணம் வந்தது. ஆனால் தொடராக வெளியிட வேண்டும். ஆகவே அன்று ஆனந்த விகடன் ஆசிரியர் இருந்த பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு 4 கட்டுரைகளை அனுப்பி இவற்றை நீங்கள் தொடராக வெளியிட முடியுமா என்று கேட்டேன். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தேன். நான் 2ஆம் இடத்தை ஒத்துக்கொள்வன் அல்ல. உங்கள் இதழில் முதன்மை ஊதியம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அதே பணம் எனக்கு அளிக்கப்பட வேண்டும். அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இதை வெளியிடலாம் என்றேன். அவர் அதை ஏற்று சற்று சிரிப்புடன் ஒரு கடிதம் போட்டிருந்தார். நிபந்தனையுடன் முதல் படைப்பை அனுப்பக்கூடிய முதல் எழுத்தாளர் நீங்கள் என்று. அது தொடராக வெளிவந்தது. ஏபிஜே அப்துல் கலாம் அதை மிக விரும்பி வாசித்தார். எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். வெவ்வேறு தமிழறிஞர்கள் அதை புகழ்ந்து ஆனந்த விகடன் எழுதியிருக்கிறார், எனக்கு எழுதியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மிக அதிகமாக படிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அது. நூலாக வெளிவந்து 25 ஆண்டுகளில் ஏராளமான பதிப்புகள் அது வெளிவந்திருக்கிறது. இன்றும் தமிழில் மிக அதிகமாக விரும்பப்படக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு நிறைய திருமணங்களில் திருமண பரிசாக அளிக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஆயிரக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்பட்டு திருமண வீட்டாரால் அழைப்பிதழின் ஒரு பகுதியாக அளிக்கப்பட்ட புத்தகம் அல்லது வருகையாளர்களுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட ஒரு புத்தகம். அண்மையிலே சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்றபோது அமெரிக்கா பல்கலைக்கழகத்திலே கவிதை சொல்லிக் கொடுப்பவராகிய விவேக் நாராயணன் என்ற பேராசிரியரை சந்தித்த போது அவருக்கு தமிழில் மிக பிடித்தமான புத்தகமே இதுதான், அவருடைய வழிகாட்டி நூலாக இருந்தது இதுதான் என்று சொன்னார். அந்த புத்தகம் சங்க பாடலை ஒரு குறிப்பிட்ட விதத்திலே அறிமுகம் செய்வது. நமக்கு இலக்கியத்தை உள்ளடக்கம் சார்ந்து அறிமுகம் செய்கிறார்கள், இலக்கணம் சார்ந்து அறிமுகம் செய்கிறார்கள். அதில் உள்ள சமூக செய்திகளை, அரசியல் செய்திகளை எடுப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனுடைய கவிதை எடுப்பது என்பது சொல்லிக் கொடுப்பதில்லை. கவிதை என்பது இலக்கண நுட்பம் சார்ந்து அல்லது கவிதை இயல் நுட்பம் சார்ந்து அணியியல் நுட்பம் சார்ந்து எல்லாம் வாசிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. இது அந்த அணி, இது இந்த அணி, இது ஓமை அணி, உருவக அணி, தற்குறிப்பேற்ற அணி என்றெல்லாம் படிப்பது கவிதை படிப்பல்ல. அதெல்லாம் அகடமிக் கல்வித்துறை படிப்புகள். கவிதை வாசகன் கவிதையை வாழ்க்கையை கொண்டு படிப்பான். வாழ்க்கையிலிருந்து கவிதைக்கு போவான், கவிதையிலிருந்து வாழ்க்கைக்கு வருவான். எப்படி கவிதையிலிருந்து வாழ்க்கைக்கு வருவது, வாழ்க்கையிலிருந்து கவிதைக்கு செல்வது என்பதை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் சங்க சித்திரங்கள். அதாவது ஒரு தீவிரமான வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அதனுடைய நுட்பத்திலிருந்து அதே நுட்பம் வெளிப்படக்கூடிய ஒரு சங்க பாடலுக்கு சென்று அதை முன்வைக்க வந்தது. அதுதான் அந்த சங்க பாடல் அவ்வளவு துலங்கி வரும். கூடவே இந்த கவிதை அனுபவமும் அந்த வாழ்க்கை அனுபவத்தின் ஒரு பகுதியாக விரிவடை. அந்த நூலின் அதே பாணியில் இன்னொரு தொடரை எழுதவிருக்கிறது. அதுதான் மேகங்களின் குரல். இதிலே எப்படி சங்க பாடலை விளக்கினோ அதுபோல் அனுபவத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, வரலாற்றிலிருந்து இந்திய மெய்ஞான நூல்களில் உள்ள மந்திரங்கள் என்று சொல்லத்தக்க அல்லது சிந்தனையிலும் தியானத்திலும் வளரக்கூடிய ஒற்றை வரிகளை எப்படி வாழ்க்கையுடன் எடுத்து சேர்த்து விரித்து கொள்வது, வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வது, தத்துவம் எப்படி வாழ்க்கையாகும், வாழ்க்கையில் என்று எப்படி தத்துவமாகும், இதை சொல்லக்கூடிய ஒரு தொடராக இதை எழுதவிருக்கிறேன். இந்திய மெய்ஞான நூல்கள், வேதாந்த நூல்கள், அவை அளிக்கும் வெளிச்சங்களை வாழ்வின் மேல் பரப்பும் ஒரு கட்டுரை தொடர்ந்து ஆர்வமுடையவர்கள் படித்து பார்க்கலாம். நன்றி.